என் செல்ல குழந்தையே, வஜ்ர கோஷம் என்று சொல்லி அல்லவா இன்று நீ உள்ளே வந்திருக்கின்றாய். என் தங்கமே, அதிகாலையிலேயே இந்த நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு சுறுசுறுப்பு உன்னை அறியாமலேயே வந்துவிடும். அதற்காகத்தான் அம்மா உன்னை தொடக்கத்திலேயே அதை சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் சில அதிசய மாற்றங்களும் அற்புதங்களும் ஒரு நாளில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த நாள் இன்றுதான் உன் வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் வந்துவிட்டது. என் தங்கமே, வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறோம் என்று தெரிந்து போராடுபவன் தைரியசாலி கிடையாது. வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட எவன் ஒருவன் தன்னுடைய குறிக்கோளை அடைய போராடி கொண்டிருக்கின்றானோ அவன்தான் உண்மையான தைரியசாலி. என் பிள்ளை, நீ இதில் யாராக இருக்க விரும்புகிறாய் என்று சிந்தித்துக்கொள். என் தங்கமே, மற்றவர்களுக்கு நீயே சென்று செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்றிற்கு ஒரு நாளும் மதிப்பு என்ற ஒன்று இருக்காது. அது என்ன தெரியுமா? ஒன்று அறிவுரை. ஒருவருக்கு நீயாக தேடிச் சென்று என்ன அறிவுரை கொடுத்தாலும் அதை அவர்கள் மதிக்கப் போவது கிடையாது. அறிவுரைதானே எல்லோரும் சொல்லலாம், அவர்கள் இடத்தில் இருந்து பார்த்தால்தானே புரியும் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். அதே நேரத்தில் உதவி, நீ தேடிச் சென்று உதவி செய்வாயானால் நிச்சயமாக அந்த உதவிக்கு எந்த மதிப்பும் கிடைக்கப் போவதில்லை. அதற்கு உனக்கு அவர்கள் நன்றியோடு இருக்கப் போவதும் கிடையாது. அவர்கள் ஏங்கி நின்ற விஷயத்திற்கு உதவி கிடைத்தாலே எளிதாக மறந்து விடுகின்றார்கள். இதில் நீயாகவே தானாக போய் சென்று ஒரு உதவியை செய்தால் அது மட்டும் அவர்களுக்கு எப்படி நினைவில் இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, மூன்றாவது அன்பு. தேடி போய் கொடுக்கின்ற அன்பிற்கு எந்த மதிப்புமே இப்பொழுது கிடையாது. அன்பென்பது எதற்காக, எப்படி, யாரிடம் இருந்து வருகிறது என்பதையே இங்கு மனிதர்களால் உணர முடியவில்லை. பணம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் அன்பினை கொடுக்க விரும்புகின்றார்கள். பணம் இல்லாதவர்களை ஒதுக்கி வைக்கத்தான் நினைக்கின்றார்கள். இது இன்றைய நிலை என்பது உண்மைதானே? என் தங்கமே, இன்று நீ சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிக பெரிய தெளிவினை கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, பொய் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலும் சொல்லப்படுகின்றது. புரிகின்றதா? பொய்யை சொல்லும் பொழுது பக்கமாக எழுதி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மைக்கு மட்டும் அங்கே சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் ஒரு வரியில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பொய்யானது தன்னை தக்க வைத்து கொள்ள பல போராட்டங்கள் செய்யும். உண்மை என்ன தெரியுமா செய்யும்? என்றேனும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று ஓரமாக சென்று அமர்ந்து கொள்ளும். என் தங்கமே, இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களிலேயே பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக விஷத்தன்மை கொண்ட ஒரே ஒரு உயிரினம் இந்த மனித இனம்தான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தான் என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம் என்று ஒரு நொடி கூட சிந்திப்பது கிடையாது. தன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை நேரம் போகின்ற போக்கில் அப்படியே உளறிவிட்டு சென்று விடுவது. இதுதான் இன்று மனிதனினுடைய மனநிலையாக இருக்கின்றது. என் தங்கமே, இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்றவுடன் உனக்குள் ஒரு துணிச்சல் வரும். அந்த துணிச்சல்தான் நீ என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கே உன்னை யார் என்று சில நேரங்களில் அடையாளம் தெரியாமல் போய்விடும். என் தங்கமே, அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் நீ தட்டி எழுப்பும் பொழுது அது உனக்கு ஒரு மிக பெரிய உந்து சக்தியாக அமைந்து நிற்கும். அந்த நேரத்தில் நீ என்ன முடிவுகளை எடுக்கின்றாயோ அதுதான் நீ என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்கமே, உன்னை மாற்ற நினைத்து அம்மா பல அறிவுரைகளை நான் சொல்லி இருக்கின்றேன். சில நேரங்களில் உன்னை பார்க்கும் பொழுது நீ மாறுவதாக தெரியவில்லையே என்று தோன்றும். அந்த நேரத்தில்தான் தெய்வம் மௌனமாகிவிடும். இந்த மௌனம் தெய்வத்தை மாற்றிவிடும். என் தங்கமே, இதனால் என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எதையும் சொல்வதற்கு யாரும் இருக்காமல் போய்விடுவார்கள். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அடிக்கடி சொல்கின்றேன், தெய்வம் ஒரு அறிவுரைகளை வழங்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று. என் தங்கமே, நீ சில நேரங்களில் சொல்கின்றாயல்லவா, அம்மா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது என்று மனம் நொந்து போய்விடுகின்றாயல்லவா. என் தங்கமே, முதலில் நீ அப்படி நினைப்பதை விடுத்து, இந்த சம்பவம் எனக்கு சில விஷயங்களை கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றது. அப்படியானால் அதனை பொறுமையோடு யோசித்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு, என் தங்கமே, நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு சாதகமாக நீ மாற்றிவிட்டால் இந்த எண்ணங்கள் உன்னை விட்டு சென்றுவிடும். இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு எப்பொழுதுமே நீ நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். எதுவுமே காரண காரியம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தான் வளர்கின்ற குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நன்றாக புரிந்து வளர்ந்தவர்கள் யாருமே வழி தவறி ஒரு நாளும் சென்றது கிடையாது. எவன் ஒருவன் தான் பட்ட கஷ்டங்களையும் தன்னை வளர்ப்பதற்காக தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் இருக்கின்றானோ அவனை யாராலும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியாது. என் தங்கமே, எதிரி பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இங்கு ஏராளம். ஆனால் உடன் இருந்து கொண்டே யாரொருவர் உனக்கு குழி பறிக்கின்றார்களோ அந்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இங்கு யாரும் கிடையாது. உடன் இருந்து கொண்டே செய்கின்றவர்கள் துரோகங்கள் அதிகமல்லவா. இந்த துரோகத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியாது. அந்த அதிர்ச்சியே உன்னை அந்த இடத்திலிருந்து நகல விடாமல் செய்துவிடும். எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற மனம் இருக்குமானால் எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் கிழித்து எறிய வேண்டிய சில பக்கங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் அப்படி நீ இடம் கொடுப்பாயானால் நிச்சயமாக நீயே ஒரு நாள் கிழித்தெறியப்படுவாய் என்பதை புரிந்து கொள். நேரம் கிடைக்கின்ற பொழுதே நீ எதை செய்ய நினைக்கின்றாயோ அதை செய்துவிடு. ஏனென்றால் எந்த நிமிடத்திலும் என்ன வேண்டுமானாலும் மாறிவிடலாம். இந்த வாழ்க்கை அப்படித்தானே உன் முன்னால் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்து முடித்துவிடு. என் தங்கமே, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நிச்சயமாக என்ன வேண்டுமோ அப்படி நீ நடந்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் ஒருபொழுதும் நடிக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ உண்மையாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ நடிக்கக்கூடாது. என் தங்கமே, மீதம் எவ்வளவு உள்ளது என்று தெரியாமலேயே செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. அது பணமல்ல. இந்த காலம் எத்தனை காலம் இன்னும் நமக்கு மிச்சம் இருக்கின்றது என்பதை உணராமலேயே நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அற்புதமான நேரத்தை வாழ்க்கையில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். நிச்சயமாக என்றோ செய்த நன்மைக்கு இன்று உனக்கு கிடைக்கின்ற பரிசுக்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ செய்த விஷயங்களுக்கான நல்ல பலனை உன் அம்மா இன்று நான் கொடுக்கின்றேன். வஜ்ரகோஷம். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.